அது தராவியால அல்லாஹு அக்பர். ஏன் சேர்த்து நேற்று 10 ஹாப்ஸா முடிச்சிட்டாரு, நீங்க 10 வரைக்கும் இழுத்துட்டாரு. அந்த ஹாப்ஸா குர்ஆனை மனப்பாடம் பண்ணி சமுதாயத்திற்கு சமர்ப்பிக்கிறாரு. அந்த குர்ஆனை மனசுல ஏற்றி தொழுகையில ஓதும் போது அதை கேட்டு இனிமை காங்கிற அந்த உணர்வுலாம் போய் 5 நிமிஷத்துல என்னத்தை சாதிக்க போறாங்க? அந்த குர்ஆனை கேட்டாமே அந்த உணர்வுலாம் இல்ல சத்து நம்மளால நிக்க முடியல உட்காந்து தொழுவுங்க, நிக்க முடியல. ஆனா வெளியில பள்ளிவாசலுக்கு வெளியில சாயா கடையில டீயை குடிச்சிட்டு 1 மணி நேரம் அவர் பேசுவாரு, அப்ப கால் வலிக்காது, அப்ப நேரம் ஆகாது. ஆனா இங்க பள்ளிவாசல்ல கொஞ்ச நேரம் பயான் 5 நிமிஷம் கூடிட்டாலோ அல்லது 5 நிமிஷம் தொழுகையில கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சுன்னா அவரை போட்டு தாளிடுவான். சரி கொஞ்ச நேரம் குறைச்சி ஓத சொன்னாங்கன்னு சொல்லி 5 நிமிஷம் முன்னாடி முடிச்சிட்டாருன்னா இன்னொருத்தர் வருவார். ஏன் சேர்த்து எங்க அர்ஜென்ட்டா வெளியே போறீங்களா? இல்லைங்க ஆச்சார் ஒன்றும் இல்லைன்னு. என்ன 5 நிமிஷம் சீக்கிரமா முடிச்சிட்டீங்க? இல்லை நேற்று அவர் பேச்சா அவர் நிர்வாகியா நான் நிர்வாகியா? ஒரு 5 நிமிஷம் லேட்டா தொழு வச்சா என்ன போச்சு உங்களுக்கு? கடைசியில் ஆப்சா அவர் மனசுல ஏன் தான் ஆப்சா ஆனோமோ, எதுக்கு தான் தராவியா தொழு வைக்கிறோமோன்ற அளவுக்கு ஆக்கி அல்லாஹு அக்பர். அது ஒரு பெரிய பாடாகவே இருக்கும்.